ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் பரஸ்பர துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதனால் பெய்ரூட் மற்றும் சிடோனில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளதுடன் வீடுகளை விட்டு வெளியேறி 1000 மீட்டர் தொலைவில் உள்ள திறந்தவெளி பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்த அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இதனை ஒரு சட்டப்பூர்வமான தற்காப்பு நடவடிக்கை என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஏவுகணை தடுப்பு தளம் ஒன்றின் மீது துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக தாங்களும் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த யுத்தத்தில் இணைய ஹிஸ்புல்லா அமைப்பு எடுத்துள்ள முடிவுக்கு எதிராக தாங்கள் செயற்படுவதாகவும் இஸ்ரேல் நாட்டுக்கு அச்சுறுத்தலாகவும் வடக்கு இஸ்ரேல் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.